Hello friends, welcome to Updates for You channel. First time in the channel ku varingena marakama subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU counseling பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். நேத்து பாத்தீங்கன்னா நிறைய கோர்ஸ்க்கு வந்து rank list வந்து அப்டேட் வந்து பண்ணிருந்தாங்க. சோ சில பேர் பாத்தீங்கன்னா PDF கொடுங்க அந்த மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. நீங்க வெப்சைட்லயே வந்து உங்க PDF வந்து ஈஸியா டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். சோ வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உள்ள போனதும் ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா view rank list ன்னு இருக்கு. அத வந்து கிளிக் பண்ணி உள்ள போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரி யூனிவர்சிட்டி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி. இது மூணுக்குமே வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா TNAU பார்த்துடலாம். இதில் TNAU அகாடமிக் ஸ்ட்ரீம் ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் வந்து நேற்று போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா TNAU ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கோட்டாக்கும் போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா TNAU வொகேஷனல் ஸ்ட்ரீம் ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் ப்ரொவிஷனல் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அகாடமிக் ஸ்ட்ரீம் அதே போல் பார்த்தீங்கன்னா வொகேஷனல் ஸ்ட்ரீம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கோட்டா TNAUக்கு இது 3 ரேங்க் லிஸ்ட் இதுவரையும் விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரி யூனிவர்சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா TNJFU ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கோட்டா அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இதுவரையும் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் இதில் பார்த்தீங்கன்னா அகாடமிக் ஸ்ட்ரீம் ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் ப்ரொவிஷனலாக வந்து நேற்று அப்டேட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வொகேஷனல் ஸ்ட்ரீமில் ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் ப்ரொவிஷனலாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கோட்டாக்குமே வந்து ப்ரொவிஷனலாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஈவினிங் 5 PM வரையும் பார்த்தீங்கன்னா யாராச்சும் +2ல ரீவேல்யூஷன் ரீடோட்டல் போட்டு மார்க்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா யூனிவர்சிட்டிக்கு வந்து இமீடியட்டாக வந்து மெயில் போடுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிலேருந்து அகைன் மெயில் வந்துகிட்டே இருக்கும். யாருக்காவது வந்து மார்க் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா இமீடியட்டாக வந்து அப்டேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மெயில் வந்து அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. யாருக்காவது மார்க்ஸில் சேஞ்சஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் ரிப்ளை மெயில் பண்ணுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிப்ளை மெயில் பண்ணணுன்ற எந்த அவசியமே கிடையாது. ஸோ ஆல்ரெடி ரேங்க் லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமானா சின்ன சேஞ்சஸ் வந்து இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ ரீடோட்டல் ரீவேல்யூஷன் மார்க்லாம் அப்டேட் பண்ணுறாங்க. அதனால சின்ன சேஞ்சஸ் மட்டும் ரேங்க் லிஸ்ட்டாக வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால தான் வந்து எல்லாமே ப்ரொவிஷனல்னு போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கவுன்சிலிங்க்கு ஆல்ரெடி வந்து டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுபடி நடக்குமா இல்லை 1 or 2 days டிலே ஆகுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எல்லாத்துக்குமே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும். எல்லாத்துக்குமே உங்களுக்கு மெயில் தான் வரும். ஸோ அப்பப்போ வந்து உங்கள் மெயிலையுமே செக் பண்ணிகிட்டே இருங்க. ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.